வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 2 குற்றவாளிகளிடம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 உதவி தேர்தல் அதிகாரிகள் நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 2 குற்றவாளிகளிடம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி மார்ச் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டார். புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி கொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அதே பகுதியை சேர்ந்த முதியவர் விவேகானந்தன் வயது 57 மற்றும் கருணாஸ் வயது 19 இருவரை கைது செய்தனர். இவ்வழக்கு புதுச்சேரி பாக்ஸோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 3ஆம் தேதி 83 சாட்சிகள் வாக்குமூலத்துடன் ஆவணங்களுடன் 600 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவ்வழக்கின் குற்றவாளிகளான விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் இருவரிடமும் குற்றப்பத்திரிகை நகலை நீதிமன்ற ஊழியர்கள் நேற்று முன்தினம் வழங்கினர். இதையடுத்து இவ்வழக்கின் விசாரணை வருகின்ற 5 அல்லது 6 தேதிகளில் புதுச்சேரி பாக்ஸோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது. புதுவையில் சாலைகளில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும் குப்பை சேகரிப்பாளர்கள் மற்றும் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்று உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதனை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அரசின் இந்த எச்சரிக்கையை வர்த்தக நிறுவனங்கள் மதிப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் அதிகாரி குழுவினர் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எச்சரிக்கையை மீறி சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து ரூபாய் 4750 வசூலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள், இறைச்சி கடைகளில் ஆய்வு செய்து அங்கு உருவாகும் குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்திருந்தனர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 உதவி தேர்தல் அதிகாரிகள் நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி துவங்கி 7 கட்டமாக நடக்கிறது. புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் முதல் கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் 4ஆம் தேதி நடக்கிறது. இதற்காக புதுச்சேரியில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனுக்கு உதவியாக சுற்றுலாத்துறை இயக்குநர், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர், தகவல் தொழில்நுட்ப இயக்குநர், காரைக்கால் கோவில் செயல் அலுவலர் என 4 உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆதிதிராவிட மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை முழுமையான கல்வி கட்டணத்தை புதுவை அரசே செலுத்திவிடுகிறது. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி, கல்லூரிகளில் படிக்கும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு இந்த கட்டண தொகை அரசின் மூலம் வழங்கப்படுகிறது. கல்வி கட்டணத்தை சில நேரங்களில் அரசு காலதாமதமாக செலுத்தும் சூழல் ஏற்படும் போது தனியார் நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை கட்ட மாணவர்களிடம் வலியுறுத்துவதாக தொடர் புகார்கள் எழுந்து வருகின்றது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை ஏற்கனவே கல்வி நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளது. இதனிடையே பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 27ஆம் தேதி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உள்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்கின்றனர். ஏம்பலம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கோட்டை வளைத்தல் என்னும் 18ஆம் நாள் பாரத போர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் பீமன் வென்று பாஞ்சாலி கூந்தல் முடிந்தாள் என்ற வரலாற்று நிகழ்வு அரங்கேறியது. முன்னதாக பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், அரவான் கடபலி ஆகியன நடைபெற்றது. நேற்று கோட்டை வளைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று பின்னர் தீமிதி திருவிழாவும், மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும், அதனைத் தொடர்ந்து தருமர் பட்டாபிஷேகம் ஆகிய நிகழ்ச்சிகள் நிரலின்படி நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவை சேர்ந்த பன்னீர்செல்வம், உமாமுருகன், செல்வம், ஜனார்த்தனன், பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதகடிப்பட்டில் உள்ள மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள மணக்குள வித்யா விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று காலை யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. தொடர்ந்து மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், குழும உறுப்பினர்கள், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி, மயிலம் சிவஞான பாலையா சுவாமிகள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. விழாவை கோவில் ஸ்தபதி அறிவழகன், அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி, சிவாச்சாரியர் ஈஸ்வர சிவம் ஆகியோர் நடத்தி வைத்தனர். மதகடிப்பட்டு, கலித்தீர்த்தால் குப்பம் ஊர் பிரமுகர்கள், பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரி மற்றும் அனைத்து துறை டீன்களும், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 2 குற்றவாளிகளிடம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. சாலையில் குப்பை கொட்டிய 37 கடைகளுக்கு உழவர்கரை நகராட்சி அபராதம் விதித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு 4 உதவி தேர்தல் அதிகாரிகள் நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.